டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ கொஷின்ஸ். யூனிட் 4 மின் கடத்திகள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் எதை மாற்றுகிறது? மின் அழுத்தம். டிரான்ஸ்ஃபார்மர் எந்த வகை மின்சாரத்தில் செயல்படுகிறது? நேர்மாற்ற மின். டிரான்ஸ்ஃபார்மர் முக்கிய கூறுகள் எது? காயில் மற்றும் இரும்பு நுழைவு. பிரைமரி மற்றும் செகண்டரி காயிலின் மாற்ற விகிதம் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. மின்சார இழப்புகள் அதிகரிக்கும் காரணம்? அதிக கம்பி எதிர்ப்பு. லீக் ஃப்ளக்ஸ் காரணமாக என்ன நடக்கும்? மேற்கண்ட இரண்டும். ஹீட்டிங் மற்றும் கம்பி வெப்பம். யூனிட்டின் திறன் எதை அளக்கிறது? கிலோவாட். டிரான்ஸ்ஃபார்மர் எது குறைக்க உதவும்? மின் அழுத்தம். கம்பியின் முற்றுக்காப்பு என்ன அழைக்கப்படுகிறது? இன்சுலேஷன். 1000 வோல்ட்டுக்கு மேல் டிரான்ஸ்ஃபார்மர் வகை? ஹை டென்ஷன். இரும்பு நுழைவு பயன்படுத்தப்படுவது ஏன்? மேற்கண்ட இரண்டும். கம்பி கெட்டுப்போயிடாமை, கம்பியில் மின்சார தற்செயல்தல் குறைவு. டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங் காரணம்? மேற்கண்ட இரண்டும். காயில் எதிர்ப்பு, லீக் ஃப்ளக்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் வகைகள் எத்தனை? 2. செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல்பாடு? மின் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல்பாடு? மின் அழுத்தம் குறைகிறது. ஒரே ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? வீட்டு மின் வழங்கல். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? தொழிற்சாலை. டிரான்ஸ்ஃபார்மர் பணித்திறன் சதவீதம்? 95 to 98%. குறைந்த இழப்புடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டிங் காரணம்? குறைந்த எதிர்ப்பு. டிரான்ஸ்ஃபார்மர் அமைப்பில் மின்சாரம் ஏன் ஓடும்? மின்சார மாற்றம். கோர் வின் வேலை? மின்சார வலியை குறைக்க. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி காயிலில் மின் ஓட்டம் அதிகமாகும் போது வெப்பம் அதிகம். ஷார்ட் சர்க்யூட் சோதனை மூலம் பெறப்படும் தரவு? பிரைமரி அண்ட் செகண்டரி எதிர்ப்பு. ஓப்பன் சர்க்யூட் சோதனை மூலம் பெறப்படும் தரவு? மின் இழப்புகள். டிரான்ஸ்ஃபார்மர் ஹார்மோனிக்ஸ் குறைப்பு எப்படி? கோர் பெரியது. டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன் வகைகள்? ஆப்பரேட்டர் ஓயின் எமல்ட். HV and LV குறிக்கப்படும் சொற்கள்? ஹை அண்ட் லோ வோல்டேஜ். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் கம்பிகளை எவ்வாறு சுற்றுகிறது? மேற்கண்ட இரண்டும். பிரைமரி கோயில், செகண்டரி கோயில். மின்சாரம் தொடர்பில் லாகிங் விளைவுகள்? மேற்கண்ட இரண்டும். கம்பி வெப்பம் அதிகம், மின் திறன் குறைவு. டிரான்ஸ்ஃபார்மர் பராமரிப்பு எப்போது செய்ய வேண்டும்? வருடாந்திரம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் முக்கிய தன்மை என்ன? லீக் ஃப்ளக்ஸ் குறைவு. HV கம்பி குறைந்த தடங்கள் வகை? ஸ்டாண்டர்டு. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் உற்பத்தி பொருள் என்ன? சாபி இரும்பு. லீக் ஃப்ளக்ஸ் காரணமாக ஏற்படும் தீமைகள்? மேற்கண்ட இரண்டும். வெப்பம் அதிகம், திறன் குறைவு.
செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் வலைப்பின்னல் பயன்பாடு எங்கு? ஹை டென்ஷன் வலைப்பின்னல். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? வீட்டு மின். பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் எண்ணிக்கை விகிதம் என்ன? டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஈர்ப்பு காரணம். ஆப்ஷன் ஏ மின் மாற்றம். டெம்பரேச்சர் ரைஸ் பரிசோதனை மூலம் அறியும் மேற்கண்ட இரண்டும். கோர் ஹீட்டிங், வைண்டிங் ஹீட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எது? மேற்கண்ட இரண்டும். மின் வழங்கல் மற்றும் மின் உற்பத்தி. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி லீட் இணைப்பு வகை எது? மேற்கண்ட இரண்டும். ஸ்டார் மற்றும் டெல்டா. செகண்டரி லீட் இணைப்பு வகை. மேற்கண்ட இரண்டும். ஸ்டார் மற்றும் டெல்டா. டிரான்ஸ்ஃபார்மர் மின்திறன் அதிகரிப்பது எப்படி? மேற்கண்ட இரண்டும். கோர் தரம் மேம்படுத்து, லீக் ஃப்ளக்ஸ் குறைவு. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கரண்ட் அதிகரித்தால் என்ன ஆகும்? மேற்கண்ட இரண்டும். செகண்டரி கரண்ட் அதிகம், கோர் ஹீட் அதிகம். ஷார்ட் சர்க்யூட் காரணமாக ஏற்படும் தீமைகள். ஹீட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி அண்ட் செகண்டரி வோல்டேஜ் மாறும் வீதம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் கம்பிகள் குறைவாகப்படுத்துவது எப்படி? தின் லிமிடேஷன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி இன்சுலேஷன் வகை. பேப்பர், எனாமல் அண்ட் ஆயில். டிரான்ஸ்ஃபார்மர் புரொடெக்ஷன் உபகரணம். ஃபியூஸ் அண்ட் ரிலே. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் காரணம். மேற்கண்ட இரண்டும். ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட். டிரான்ஸ்ஃபார்மர் எந்த வகை மின் மாற்றத்தில் பயன்படுத்தப்படுகிறது? மாற்று மின். பிரைமரி காயிலில் மின் ஓட்டம் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? கோர் வெப்பம் அதிகம். டிரான்ஸ்ஃபார்மர் திறன் பெரும்பாலும் எத்தனை சதவிகிதம்? 95 to 98%. செட்டப் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல். மின் அழுத்தம் அதிகரிக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் செய்யும் செயல். மின் அழுத்தம் குறையும். டிரான்ஸ்ஃபார்மர் முக்கிய கூறுகள். கோர், பிரைமரி அண்ட் செகண்டரி. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஏன் லேமினேஷன் செய்யப்படுகிறது? மேற்கண்ட அனைத்து காரணங்களாலும். லீக் ஃப்ளக்ஸ் குறைக்க, மின் இழப்புகள் குறைக்க, ஹீட்டிங் குறைக்க. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலின் எண்ணிக்கை விகிதம் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் விகிதம். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? வீட்டு மின் வழங்கல். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்பாடு எங்கு நடைபெறும்? தொழிற்சாலை. டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தயாரிக்கப்படும் பொருள். மென்மையான இரும்பு. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி கரண்ட் அதிகமானால் மேற்கண்ட அனைத்தும் நடைபெறும். செகண்டரி கரண்ட் அதிகம், கோர் ஹீட் அதிகம், லீக் ஃப்ளக்ஸ் அதிகம். ஷார்ட் சர்க்யூட் சோதனை மூலம் என்ன பெறலாம்? பிரைமரி அண்ட் செகண்டரி எதிர்ப்பு. ஓப்பன் சர்க்யூட் சோதனை மூலம் என்ன பெறலாம்? கோர் இழப்புகள். டிரான்ஸ்ஃபார்மர் HV அண்ட் LV குறிக்கப்படுவது எது? ஹை அண்ட் லோ வோல்டேஜ். டிரான்ஸ்ஃபார்மர்
கோரில் அதிக லீக் ஃப்ளக்ஸ் என்ன செய்கிறது? மேற்கண்ட அனைத்தும். வெப்பம் அதிகம், திறன் குறைவு, ஹீட்டிங் அதிகம். டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன் வகைகள்: பேப்பர், ஆயில், எனாமல். டெம்பரேச்சர் ரைஸ் பரிசோதனை மூலம் அறியும். வைண்டிங் ஹீட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் கம்பி இன்சுலேஷன் குறைவு காரணமாக என்ன நடைபெறும்? ஷார்ட் சர்க்யூட். டிரான்ஸ்ஃபார்மர் புரொடெக்ஷன் உபகரணங்கள்: ஃபியூஸ் அண்ட் ரிலே.